இந்தியாவின் மிகப்பெரிய குழுமங்களில் ஒன்றான டாடா குழுமத்தை சர்வதேச அளவில் அனைவரும் அறியும் வகையில் செய்த அந்நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் ரத்தன் டாடா உடல்நலக்குறைவால் அக்டோபர் 9ஆம் தேதி உயிரிழந்தார். ரத்தன் டாட்டானால நம்ம இந்தியாவுக்கு எவ்வளவு பெருமை இல்ல. நம்மளோட ஜெனரேஷனுக்கு அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நம்ம இந்தியாவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டார். நீ சொல்றதெல்லாம் சரிதான். ரத்தன் டாட்டா நம்ம இந்தியாவுக்கு எவ்வளவோ பண்ணியிருக்காரு. ஆனா ரத்தன் டாட்டா இந்தியரே இல்ல, தெரியுமா உனக்கு? இந்தியரே இல்லையா? என்னால நம்பவே முடியல. ரத்தன் டாட்டா இந்தியரே இல்ல, ஈரான்ல இருந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்த ஜொராஸ்ட்ரியர். அத நம்பிதான் ஆகணும். டாடா மட்டும் இல்ல, இந்தியாவோட டாப் பிராண்டான கோத்ரெஜ் நிறுவனரும் இந்தியர் இல்ல. ஏன் 60 வருஷமா இந்தியாவை ஆட்சி பண்ண இந்திய தேசிய காங்கிரஸ கட்டமைச்சவங்களான வில்லியம் வெடர்பர்ன், ஆலன் ஆக்டேவியன், தாதாபாய் நௌரோஜி. இதுல ஆலனும் வில்லியமும் ஆங்கிலேயர்கள், தாதாபாய் நௌரோஜி ஜொராஸ்ட்ரியர். நம்ம ஜவஹர்லால் நேரு இருக்காருல்ல, அவருடைய மருமகன் பெரோஸ் காந்தி, அவரும் ஜொராஸ்ட்ரியர் தான். என்ன தலையே சுத்துதா? இருக்காதா பின்ன? இவங்க இந்தியாவுக்காக என்னென்ன பண்ணிருக்காங்க. ஆமா, பார்சிகள் இந்தியாவுக்காக நிறையவே பண்ணியிருக்காங்க. பார்சிகளா? இவங்க தானே ஜொராஸ்ட்ரியர்கள் தானே சொன்ன. இந்த ஜொராஸ்ட்ரியர்கள் தான் பார்சிகள்னு அழைக்கப்படுறாங்க. ஏன்னா பாரசீகத்துல இருந்து இவங்க இந்தியாவை நோக்கி குடிபெயர்ந்தாங்க. இந்திய பொருளாதாரத்துல 2.5 கலந்துட்ட இவங்களை விட்டுட்டு இந்திய பொருளாதாரத்தை கணக்கிடவே முடியாதுன்னா பாத்துக்கோயேன். அந்த பிரிட்டிஷ் காலத்துல இருந்து இப்போ இருக்கிற ஷேர் மார்க்கெட் காலம் வரைக்கும் பார்சிகளோட பங்களிப்பு இந்தியாவோட வளர்ச்சிக்கு அதிகமாவே இருந்திருக்கு. ஏன் தாதாபாய் நௌரோஜி, பிதாஜி காமா இவங்கெல்லாம் இந்த மாதிரி பார்சிகள் வந்து நம்ம இந்திய விடுதலைக்காகவே போராடி இருக்காங்க. இவ்வளவு நாளா டாடா இந்தியாவோட பிராண்டுன்னு நினைச்சிட்டு இருந்தேன், இப்பதான் புரியுது. டாடா இந்தியாவோட பிராண்ட் மட்டும் இல்ல, இந்தியாவோட பிரைடு. என்னதான் இந்தியாவுக்குள்ள குடிபெயர்ந்தாலும் அவங்க இந்தியர்களாகத்தான் வாழ்ந்தாங்க. அவங்க முதல்ல இந்தியாவுக்குள்ள வரும்போது குஜராத்ல தான் நுழைய முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போ குஜராத்தை ஆட்சி பண்ண ஜாதவ் ராணா அப்படிங்கிற மன்னன் எல்லையிலேயே அவங்களை நிறுத்தி ஒரு கலச சொம்பு நிறைய ததும்ப பாலை கொடுத்து, இந்த பால் நிரம்பி வழியிற மாதிரி இங்க மக்கள் தொகை அதிகமா இருக்கு, உங்களை உள்ள விட முடியாது அப்படின்னு அறிவுல புத்திசாலியா இருந்த பார்சிகள் அந்த பாலில சர்க்கரைய கலந்து, எப்படி இந்த பால்ல கலந்த சர்க்கரை சுவை கொடுக்குமோ அந்த மாதிரி நாங்களும் உங்களோட கலந்து மதுரத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு புரிய வச்சு உள்ள வந்ததா ஒரு கதையே இருக்கு. அப்போ இந்தியர்களா வாழறதுனால பார்சிகள்ங்கிற தங்களோட அடையாளத்தை மாத்திக்கிட்டாங்களா என்ன? அப்போ அவங்களும் இந்தியர்களா? ஜொராஸ்டர் உருவாக்கின ஜொராஸ்ட்ரிய மதத்தை சார்ந்தவங்க அப்படிங்கறதுனால இவங்கள ஜொராஸ்ட்ரியர்கள்னு சொல்றோம். இந்த மதத்தினோட அடிப்படையே ஒரே கடவுள். நல்லதோ கெட்டதோ எல்லாத்துக்கும் அவர் தான் பொறுப்பு. பாரசீகத்துல இவங்கள வந்து மதம் மாற சொன்னதுனாலதான் இவங்க இந்தியாவுக்கே குடிபெயர்ந்தாங்க. இந்தியாவுல இந்தியர்களா வாழ்ந்தாலும் அவங்க மதமா ஜொராஸ்ட்ரியம் தான் இன்னைக்கும் கடைபிடிக்கப்படுது. ஜொராஸ்ட்ரியர்கள் யாரு கடவுளை வணங்குறாங்க? ஜொராஸ்ட்ரிய மதத்தை பின்பற்றுகிற பார்சிகள் நெருப்பை தான் தெய்வமா வணங்குறாங்க. நெருப்பு தான் அவங்களுடைய ஆதி தெய்வம். எங்க போனாலும் அந்த நெருப்பை எடுத்துக்கிட்டு போறதுதான் அவங்க மதத்தோடைய பழக்க வழக்கங்கள். இதத்தான் அவங்களோட புனித நூலான அவேஸ்தாவும் சொல்லுது. பாரசீகத்துல இருந்து அவங்க இந்தியா வரும்போது கூட அங்கேருந்து ஈரான்லேருந்து அவங்க நெருப்பை எடுத்துட்டு வந்ததா வரலாற்று பதிவுகள் இருக்கு. அந்த நெருப்பை வழிபடுறதுக்காக குஜராத்ல ஒரு நெருப்பு கோயிலையே கட்டி வச்சிருக்காங்க. 1000 ஆண்டு காலமா அந்த நெருப்பை அணையாம பாதுகாக்கப்படுது. என்னது, 1000 ஆண்டுகளா நெருப்பை அணையாம பாதுகாக்கிறாங்களா? பார்சிகள் குஜராத்ல மட்டும்தான் இருக்காங்களா? உலகத்துல எல்லா இடங்கள்லயும் பார்சிகள் இன்னைக்கும் மைனாரிட்டியா வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. ஏன் நம்ம சென்னையில கூட கிட்டத்தட்ட ஒரு 300 பார்சி குடும்பங்கள் இருக்குன்னா பாத்துக்கோயேன்.
நான் சொன்ன சென்னையில இருக்க நெருப்பு கோவில் இதுதான். 1795ல தான் பார்சிகள் சென்னைக்கு குடிபெயர்ந்தாங்க. ஆனா அப்போ அவங்களுக்கு வழிபடுறதுக்கு கோவில் இல்லை. 1910ல தான் இந்த நெருப்பு கோவிலை கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட 120 ஆண்டுகளா இந்த கோவில்ல நெருப்ப அணையாம பாதுகாக்கப்படுது. M10 கப்பல் சென்னையில குண்டு போட்டது இல்லையா, அப்போ சென்னையே இருண்ட மூழ்கிருது. அப்ப கூட இந்த கோவில்ல நெருப்ப அணையாம பாத்துக்கிட்டாங்க. உயிரை கொடுத்தாவது பார்சிகள் இந்த கோவில்ல நெருப்ப அணையாம பாத்துக்கிறாங்க. நெருப்ப தெய்வமா வணங்குற பார்சிகள் அவங்களுடைய விழாக்களை, விசேஷங்களை, திருமணம், அந்த மாதிரி சடங்குகளை, கேளிக்கை கொண்டாட்டங்கள் எல்லாம் சூரிய மறைவுக்கு அப்புறம் தான் நடத்துறாங்க. இன்னொரு ஆச்சரியமான சடங்கு இருக்கு. இன்னொரு ஆச்சரியமான சடங்கா? உடனே சொல்ல. பார்சிகள் இறந்து போன உடல்களை எரிக்கிறதோ புதைக்கிறதோ இல்ல. எரிக்க மாட்டாங்க, புதைக்க மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? அமைதி கோபுரம். இது கோபுரம் என்ன? அதை சொல்ல முதல்ல. அமைதி கோபுரம்னா டவர் ஆஃப் சைலன்ஸ். இது ஒரு உயரமான வட்ட வடிவ கட்டிடம். இறந்த உடலை அவங்க அங்க எடுத்துட்டு போய் வச்சிடுவாங்க. அங்க மாமிச உண்ணிகளான பருந்துகளும் கழுகுகளும் அதை கொத்தி தின்னும். மீச்சி இருக்கிற எலும்பு துண்டுகளை புதைக்கிறது தான் அவங்களுடைய சரத்து. நெருப்ப தெய்வமா வழிபடுற பாசிகள் அந்த ஆதி நெருப்ப தீமையை அழிக்கிற சின்னமா நினைச்சு வாசனையான இந்த சந்தனம், ஊதுபத்தி எல்லாம் ஏத்தி சடங்குகள் செய்யலாம். எதுக்குதான் புதைக்கிறது இதேனா? அப்ப டாட்டாவோட உலக நிர்ணயத்துல எச்சம்லையே. நீ சொல்றது கரெக்ட் தான். எரிக்கிறது புதைக்கிறது அவங்களோட பழக்க வழக்கம் இல்லதான். இன்னைக்கும் மும்பையிலயும் குஜராத்லயும் அவங்களுடைய அமைதி கோபுரம் இருக்கு. ஆனா பருந்துகளோ கழுகுகளோ காலநிலை மாற்றங்கள்னால, செயற்கை தீயினங்கள்னால வளர்ந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு. அதனாலதான் அவங்களுடைய சடங்குகளை கொஞ்சம் தளர்த்தி இப்போ மின்மயானத்துல எரியூட்டுறாங்க. அப்படிதான் ரத்தன் டாட்டாவோட உடலும் மின்மயானத்துல எரியூட்டப்பட்டுச்சு. போனவா நான் அதிக விஷயங்களை தெரிஞ்சுட்டேன். இப்பவே வாசிகள் நம்ம இந்தியாவில என்னென்ன திரைகள்ல என்னென்ன சாதனைகள் பண்ணிருக்காங்கிறத பத்தி எல்லாம் படிச்சு தெரிஞ்சுக்க போறோம். நாம எல்லா மக்களையும் அரவணைச்சு அவங்க வழக்கப்படி வாழ அனுமதிக்கிற ஒரு மதசார்பற்ற நாடு. பார்சிகள் மாதிரி இந்தியாவில் பல இனக்குழு சார்ந்த மக்கள் ஒற்றுமையா இந்தியர்கள்ட்ட அடையாளத்தோட அமைதியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இத மாதிரி இன்னும் பல ஆச்சரியமான அறிவுபூர்வமான தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா யான் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இணைந்திருங்கள் யான் தமிழுடன். உயர்வாய் அறிவாய். நன்றி.